வணக்கம். காற்றுக்கும் சூரியனுக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான பலப்பரீட்சையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க போகலாம். இந்த ரெண்டு மாபெரும் சக்திகளுக்கும் இடையே ஒரு பெரிய விவாதம். ரெண்டு பேர்ல உண்மையில யாரு ரொம்ப பலசாலி? அப்போ கனமான போர்வை பொருத்திட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர் மூலியமா இதை சோதிக்க முடிவு பண்ணாங்க. சவால் என்னன்னா, அந்த மனிதரோட போர்வையை யார் கழற்ற வைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர். சிம்பிள். தன்னோட முரட்டு பலத்து மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்த காற்று ரொம்ப கெத்தா முதல்ல களத்துல இறங்குச்சு. அந்த வழிபோக்கர் மேல காற்று ரொம்பவே கடுமையான உறைய வைக்கிற ஒரு புயலை அப்படியே கட்டவிழ்த்து விட்டது. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த கடுமையான குளிர தாங்க முடியாம பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. போர்வையை கழற்றதுக்கு பதிலா அவர் அதை தன் உடம்போட சேர்த்து இன்னும் ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. என்னதான் காத்து ரொம்ப மூர்க்கமா வீசினாலும் அதோட முரட்டு பல இங்க சுத்தமா ஈடுபடல. தோல்விதான் மிச்சம். இப்பதான் ஒரு சுவாரஸ்யமே. சூரியன் இதே சவால எப்படி ரொம்ப வித்தியாசமா அணுகுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுவா. சூரியன் எந்த தாக்குதலும் நடத்தல. அது சும்மா பிரகாசிக்க தொடங்கி அமைதியான இதமான வெப்பத்தை மட்டும் கொடுத்துச்சு. ரொம்ப மெதுவாவும் சீராவும் சூரியன் அவர் மேல படுற தன் இதமான வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சது. வெப்பம் தொடர்ந்து அதிகமானதுனால அந்த வழிபோக்கருக்கு ரொம்பவே புழுக்கமா ஆகி பயங்கரமா வியர்க்க ஆரம்பிச்சது. அந்த சூடு தாங்க முடியாம அவரே தன்னிச்சையா போர்வைய களைச்சி அமைதியா கீழே வச்சிட்டாரு. பாத்தீங்களா, எந்த மிரட்டலும் இல்லாம ரொம்பவே அமைதியான சூரியன் இந்த சவால்ல அசால்ட்டா ஜெயிச்சிடுச்சு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முரட்டுத்தனமான அணுகுமுறைக்கும் மென்மையான அணுகுமுறைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் தான். சுருக்கமா சொல்லணும்னா, முரட்டு பலத்தால சாதிக்க முடியாத பல விஷயங்களை அன்பும் மென்மையும் ரொம்பவே ஈஸியா ஜெயிச்சிடும். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யோசிங்க, நீங்க காத்தா இருக்க போறீங்களா இல்ல சூரியனா?